என்ட்டெல்லாம் 3 நேரமும் தக்காளி சாதம் தான் சாப்பிடணும்னு சொன்னா, கண்ண மூடிட்டு ஓகே சொல்லிருவேன். ஏன்னா, இந்த டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிரியாணிய விட சூப்பரா இருக்கும். பிரியாணிக்காவது செய்றதுக்கு நேரம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகங்க. ஆனா, இந்த தக்காளி சாதம் செய்றதுக்கான நேரம்னு பார்த்தீங்கன்னா, 10 நிமிஷம் மட்டும் தான். குக்கர்ல விசில் வச்சிரலாம். தம் கூட தேவையில்ல. பாருங்களேன், அடி பிடிக்காம கமகமன்னு பிரியாணி ஃப்ளேவர்ல எப்படி செய்யலான்னு பார்த்துரலாமா? ஃபர்ஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கங்க. இதுல வந்து நான் சொல்ற அதே அளவுகள்ல செய்யுங்க. உங்களுக்கும் பெர்ஃபெக்ட்டா இதே டேஸ்ட்ல கிடைக்கும். நெய்யி வந்து 3 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். உங்களுக்கு பிரியாணி டேஸ்ட் வரணும்னா நெய் சேர்த்துக்கங்க. இல்ல நார்மலா இருந்தா போதும் அப்டின்னா, நீங்க ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டி சோம்பு சேர்த்துக்கணும். இதுல வந்து சீக்ரெட்டான பவுடர் எல்லாமே இனி அடுத்தடுத்து போடப் போறோம். ஸோ வந்து நீங்களும் அதே அளவுகள்ல ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதுல வேற எதுவும் பட்டையோ, வேற எதுவுமே நான் போடல. உங்களுக்கு பட்டை ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்க போட்டுக்கலாம். நான் பட்டை எதுவுமே சேர்க்கல. 1 1/2 பெரிய வெங்காயங்க. ஒரு ஒரு நார்மல் சைஸ்ல 1 1/2 வெங்காயம் மட்டும் நீள நீளமா கட் பண்ணி இது கூடயே நீங்க சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா அத வதக்கி விடுங்க. கலர் வந்து லைட்டா சேஞ்ச் ஆகணும். ரொம்ப ப்ரவுன் கலர்ல வரணும்னு அவசியம் இல்ல. பாருங்களேன், இந்த மாதிரி. கலர் மாறுனதுக்கு அப்புறமேட்டு இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் கண்டிப்பா சேர்க்கணும். இதுதான் டேஸ்ட்டையும், ஃப்ளேவரையும் குடுக்கும். நல்ல ஃப்ளேவர் குடுக்கும். ஒரு 3 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்ட நீங்க இதுல சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு பச்சை வாசனை போற அளவு நீங்க இத வதக்கி விடுங்க. இன்னைக்கு வந்து நம்ம செய்ற அளவுகள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பேருக்கு சரியா இருக்கும். இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. பச்சை வாசனை எல்லாமே போயிருச்சு. சப்போஸ் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, கொஞ்சமா தண்ணி சேர்த்து பச்சை வாசனை போற அளவு வதக்கிருங்க. இப்போ தான் நம்ம தக்காளிய சேர்க்க போறோம். இது எவ்ளோ சேர்க்கணும்? எவ்ளோ சேர்த்தா புளிக்காம இருக்கும், டேஸ்ட் பெர்ஃபெக்ட்டா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 5 தக்காளி சேர்த்துருக்கேங்க. நல்ல பழமா இருக்கணும். அப்படி இருந்தா தான் கலரும் நல்லாருக்கும், டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். இப்ப இது கூட சேர்த்துட்டு நல்லா அத வதக்கி விட போறோம். 1 1/2 பெரிய வெங்காயத்துக்கு 5 தக்காளி அப்படின்றது சரியா இருக்கும். இப்போ இத சேர்த்துட்டு நல்லா அத வதக்கி விடுங்க. நம்ம வந்து வெங்காயமும், தக்காளியும் முழுசா தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு இத வந்து தொக்கு மாதிரி வரணும். அந்த அளவுக்கு இத வதக்கிருங்க. லைட்டா ஓரளவுக்கு வதங்கிருச்சு பார்த்தீங்களா? இந்த நேரத்தில மசாலா ஐட்டம் எல்லாமே சேர்த்துறலாம். 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம நார்மலா தக்காளி சாதத்துக்கு மல்லித்தூள் சில பேர் சேர்க்க மாட்டாங்க. நீங்க சேர்த்து செஞ்சு பாருங்க. டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுதான். 1 டீஸ்பூன் அளவு சோம்பு தூள் சேர்த்துக்கங்க. ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் கரம் மசாலா எப்பயும் போல தான் 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த அளவு சேர்த்தா இது போதுமானது. ஏற்கனவே சோம்பு தூள்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா? இப்போ அடுப்ப நல்லா லோ ஃப்ளேம் பண்ணிட்டு, நல்லா அத வதக்கி விடுங்க. எல்லா மசாலாவுமே பச்சை வாசனை போயிறணும். அந்த அளவு இத வதக்கி விட்டுக்கங்க. நல்லா வதக்கிட்டு, இப்ப சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா, தண்ணி சேர்த்துக்கங்க. இப்ப பாருங்களேன், ஒரு தொக்கு மாதிரி இருக்கு பாருங்க. இதுதான் பக்குவம். இந்த அளவு வர்ற வரைக்கும் நீங்க மிக்ஸ் பண்ணி விடணும். அளவுகள்லாம் சரியா ஃபாலோ பண்ணிட்டு, வெயிட் பண்ணாம டக்கு டக்குன்னு நம்ம செஞ்சுட்டோம்னா, அந்த அளவு டேஸ்ட் வராது. இந்த மாதிரி வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஒரு 5 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேம்ல நீங்க விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டாலே வந்துரும். இதுக்கப்புறம் இதில நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்க எந்த அரிசியில வேணாலும் செய்யலாம். நான் இன்னைக்கு நார்மல் அரிசியில தான் செஞ்சிருக்கிறேன். நீங்க வந்து பாஸ்மதியிலயும் செய்யலாம். பிரியாணி அரிசி, சீரக சம்பா இருக்கு இல்லையா? அதுலயும் செய்யலாம். அதுக்கேத்த மாதிரி நீங்க தண்ணி சேர்த்துக்கங்க. அது 2க்குமே பார்த்தீங்கன்னா, 1 கப்புக்கு வந்து 1 1/2 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். நான் இன்னைக்கு நார்மல் ரைஸ் அப்படின்றதுனால 1 கப்புக்கு பார்த்தீங்கன்னா, 2 1/2 கப் அளவு வந்து நான் தண்ணி சேர்த்திருந்தேன். இப்போ கலரே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்க வந்து தக்காளிய வந்து இந்த மாதிரி பழமா சேர்த்தா தான் இந்த அளவு கலர் வரும். நல்லா வதக்கியும் விடணும். உப்பு சேர்க்கலைன்னா நீங்க உப்பு சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு அப்படின்றது சரியா இருக்கும். குடிச்சு பார்த்துக்கங்க. உங்களுக்கு வந்து உப்பு, காரம் எல்லாமே கரெக்ட்டா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. கிட்ஸ் எல்லாம் சாப்பிடுறதுனால நான் இன்னைக்கு பச்சை மிளகாய் எதுவுமே சேர்க்கல. உங்களுக்கு இன்னமுமே காரம் தேவைப்பட்டுச்சுன்னா, நீங்க லாஸ்ட்ல வந்து 2 பச்சை மிளகாய கீறி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அரிசிய வந்து ஏற்கனவே ஊற வச்சிருந்தேங்க. அ ஒரு 1/2 அன் ஹவர் ஆவது ஊற வச்சுட்டீங்கன்னா, நல்லா சாஃப்ட்டா, நல்லா பொல பொலன்னு கிடைக்கும். ஒரு மீடியம் ஃப்ளேம்ல 2 விசில் வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்களேன், பார்க்கும்பொழுது இந்த மாதிரி தான் இருக்கும். என்னடா இதுன்னு நெனச்சிடக்கூடாது. ஒரு ஸ்பூன் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு லைட்டா இத கீழேருந்து மேல இந்த மாதிரி எடுத்து விடுங்க. எல்லா சைடுமே அந்த தக்காளி, மசாலாலாம் போற மாதிரி மிக்ஸ் மட்டும் பண்ணி விடுங்க.
பாருங்களேன், சாதம் வந்து அவ்ளோ உதிரியா இருக்கு. சாஃப்ட்டாவும் இருக்கு. இந்த மாதிரி நீங்க செய்யுங்க. அடி பிடிச்சிருக்கான்னு பார்த்தா, அடியும் பிடிக்கவே இல்ல. மீடியம் ஃப்ளேம்ல இதே அளவுல நம்ம நெய்யும் ரொம்ப கம்மியா தான் சேர்த்திருந்தோம் இல்லையா? உங்களுக்கு இன்னமுமே வாசனையா வேணும் அப்டின்னா, மேலாப்புல நீங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்பொழுது, 1 டீஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா, எக்கு நல்லாருக்கும். ஆனியன் ரைத்தா நல்லாருக்கும். அப்பளம் கூட நல்லாருக்கும். ஆனா, நீங்க இந்த மாதிரி இதே மசாலாலாம் போட்டு செஞ்சீங்கன்னா, வெறும் தக்காளி சாதம் அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். நீங்களே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவீங்க. கண்டிப்பா நீங்க கிட்ஸுக்கு செஞ்சு குடுங்க. கண்டிப்பா டிஃபன் பாக்ஸ் வந்து காலியா தான் வரும். அதுக்கு நான் கேரண்டி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.